ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான நம்மளோட எலும்புகளை நல்லா இரும்பு மாதிரி வச்சுக்கக்கூடிய பிரண்டை துவையல் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் ஒரு ஸ்பூன் துவையலை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஆரோக்கியமானது, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சட்னி மாதிரி கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னி மாதிரி கூட அரைச்சிக்கலாம். இதை நான் அம்மியில் அரைச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சட்னி மாதிரி இருக்கும். குழந்தைங்க இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. நம்ம பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு பாருங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கணு 2 இந்த மாதிரி 3 கணு உள்ளது மட்டும் கிள்ளி எடுத்துங்க. அப்போ தான் நல்ல பிஞ்சாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலும் நல்ல பிஞ்சாக உள்ளதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. க்ளீன் பண்ணும்போது கை கொஞ்சம் அரிக்கும், கவனமாக செய்யுங்க. பாருங்க, இந்த மாதிரி நார் வரும். அப்படி 4 முளையிலையும் அழகாக எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வதக்கிட்டு நம்ம செய்யணும். கையை அரிக்கும், கொஞ்சம் உப்பு தடவிக்கிங்க. கையில் கல் உப்பு தடவிட்டிங்கன்னா கையை அரிக்காது. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா கழுவிட்டு நார்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த துவையலுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க. இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் லைட்டாக செவக்கவும் அப்படியே எடுத்துடலாம், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த மாதிரி செவந்தோன்னா அப்படியே எடுத்துடணும். இப்போ இந்த அளவு புளி சேர்த்துக்கிறோம். இதையும் அப்படியே உள்ள சேர்த்துடலாம். பச்சை புளியாக சேர்க்கறத விட இந்த துவையலுக்கு இப்படி வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இதையும் இப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அளவு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயமும் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. இதையும் இப்படி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதை உள்ள சேர்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். பூண்டு கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. அழகாக இதை எடுத்து வச்சிங்க ஒரு பிளேட்டில். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா மிதமான தீயில வச்சு பொரிய விடுங்க. மிளகு வெடிக்கும், பத்திரமா கை வச்சு வருங்க. வெடிக்குங்க பாருங்க, எப்படி வெடிக்குதுன்னு கொஞ்சம் எட்டியிருந்து செய்யுங்க. நீட்டா கரண்டி வச்சிங்க. மிளகு வறுக்கும் போது பார்த்து வருங்க. இதை எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப பிரண்டை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம அரிக்கும் நாக்கு, அதனால கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அப்படியே இரும்பு மாதிரி ஆக்கிடும் எலும்ப. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும். அடிக்கடியும் டெய்லி அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ நல்லது. உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து அவ்வளோ இருக்கு இதுல. எலும்பு பலகீனமா உள்ளவங்க எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க, அவ்வளோ நல்லதுங்க இது உடம்புக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, புளி எப்படி வறுத்து எடுத்துருக்கோம். மிளகு, பூண்டு, பிரண்டை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறணுன்னா நான் அம்மியில் தாங்க அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சிக்கலாம். அம்மி இருந்தால் கண்டிப்பாக அம்மியில் அரைச்சிக்கோங்க. மிளகாய், புளி, உப்பெல்லாம் வச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, மிளகாய், புளி, உப்பு வச்சு இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு வதக்கி வச்சுருக்க பூண்டு, பிரண்டை, பெருங்காயம், மிளகு எல்லாத்தையும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் மாரி அரைச்சாச்சு. பாருங்கள், நம்ம பிரண்டை துவையல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ராக்சர் ஆனவங்க, எலும்பு பலகீனமாக இருக்கிறவங்க எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.
நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.